இனிய சாரல் வீசும் இளம் காலை பொழுதில் எம் கோடி அற்புதரின் புகழனை பறைசாற்ற இத்திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் திருவிழா வாழ்த்துக்கள் கூறி வருகவென வரவேற்கிறேன். தூய்மையின் லீலி மலர் புனித அந்தோணியார். லீலி மலர் தூய வெண்ணிறம் கொண்டது. எனவே அந்தோணியார் தூய்மையானவர் என்பதை அறிந்து கொள்கிறோம். எண்ணங்களின் முதிர்ச்சியே வாக்கு. வாக்கு என்பது வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள். அவ்வார்த்தைகள் தூய்மையாய் இருந்தமையால் தான் இன்னும் நாக்கு அழியா நற்போதகர் என புகழ்படுகிறார். 2 அங்குல நாக்கு 6 அடி மனிதனை எளிதில் சாய்த்துவிடும். எனவே வார்த்தைகளை வாயிலிருந்து உதிரும் முன் அவை இதயத்தால் சீர் செய்யப்பட வேண்டும். நாக்குக்கும் அதன் வாக்குக்கும் தூய்மையாய் அமைந்துவிட்டால் மனிதனுக்குள்ள புனித தன்மை துளிர்விடும். எண்ணங்களும் வார்த்தைகளும் தூயதாகும்போது செயல்களும் அழகாகும். அழகான செயல்கள் மனிதனை மாண்புற செய்கிறது. செல்வ சீமானாய் பிறந்திருக்கும் நம் புனிதர் அந்தோணியார் தாழ்மையை நேசித்து அவரது எண்ணங்களும் நாக்கும் உதிர்ந்த நல்வார்த்தைகளும் இறைவன் மீது கொண்ட விசுவாசமும் அந்தோணியாரை கோடி அற்புதருக்கு உரிமையாக்கியுள்ளது. வருடாந்திர சடங்காங்க இத்திருவிழா கொண்டாடாமல் இனிய மாற்றங்களை இகத்தினில் கொண்டாட ஏற்படுவோ இத்திருப்பலியில் வாக்கினையும் நாக்கினையும் வாழ்வை தூய்மையாக்க இத்திருப்பலியில் வரம் வேண்டி பங்கேற்போம். ஆண்டவன் குரல் இது, அழைத்திடும் நாளிது, அனைவரும் சேர்ந்திடுவோம். அருள் தரும் பலியினில் நம்மை தந்திட விரைந்தே நாம் எழுவோம். ஆண்டவன் குரல் இது, அழைத்திடும் நாளிது, அனைவரும் சேர்ந்திடுவோம். அருள் தரும் பலியினில் நம்மை தந்திட விரைந்தே நாம் எழுவோம். வருவோம் இணைவோம் இறைவன் பலியில். வருவோம் இணைவோம் இறைவன் பலியில். ஆண்டவன் குரல் இது, அழைத்திடும் நாளிது, அனைவரும் சேர்ந்திடுவோம். அருள் தரும் பலியினில் நம்மை தந்திட விரைந்தே நாம் எழுவோம். சரிக பதச சரிக பதச சாதப்ப சதப்ப சாதப்ப. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கோடி புனிதர் புனித அந்தோணியார் பல்வேறு விதமான நன்மைகளுக்கு புதுமைகளுக்கு காணாமல் போன பொருட்களை கண்டெடுப்பதற்காக பல்வேறு விதமான நன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையில் ஏழை எளிய மக்களுக்காக செய்திட்ட புனிதர் அந்தோணியாரனுடைய பெருவிழாவில் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த திருவிழாவிற்கு என்னையும் இங்கு இருக்கின்ற அருட்தந்தைகளையும் அழைப்பு கொடுத்த பேரொருட்தந்தை அடிகளார் ராய் லாசர் அடிகளார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோடி புனிதர் புனித அந்தோணியாரனுடைய புதுமையில் செய்த அந்தோணியாரனுடைய பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற பல்வேறு விதமான கருத்துக்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பிரதிபலித்தவர் என்று சொல்லலாம். பல புனிதர்கள் தாயாம் திரு அவையில் இருக்கின்றார்கள். புனிதனுடைய நற்செய்தி வாசகத்தில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய புதுமைகளை வாசிக்கின்றோமா, புனித அந்தோணியார் இயேசு கிறிஸ்து 5000 மக்களுக்கு உணவு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது கோடி புனிதர் அந்தோணியாரும் அந்த அப்பத்தை பலுகச் செய்து மக்களுக்கு கொடுத்தார்
எனவேதான் அவருடைய நினைவாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பன் கொடுக்கின்றோம். பல இடங்களில் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து நோயுற்றவர்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். கோடி புனிதர் அந்தோணியாருடைய வாழ்க்கையிலும் தொழுநோய் பெற்ற ஒரு மனிதனை தொட்டு குணப்படுத்துகின்ற வல்லமை மிக்கவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து அந்த மலைப்பொழிவில் நற்செய்தியை ஆண்டவர் கடவுளினுடைய வார்த்தைகளை மக்களுக்கு போதிப்பது போல கோடி புனிதர் அந்தோணியாரும் நற்செய்தி போதிக்கின்றார். வாழுகின்ற மனிதர்களுக்கும் உயிரினங்களும் அந்த நற்செய்தியை கேட்பதற்காக அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு விதமான புதுமைகளில் அனைத்தையுமே கோடி புனிதர் அந்தோணியார் முழுமையாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவராக அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட புனிதரை நம்முடைய இந்த பகுதியினுடைய பாதுகாவலராக கொண்டிருக்கின்றோம். அவருடைய பரிந்துரையினால் உங்களுடைய குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஜெபிப்போம். அதே வேளையில் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற சிறு சிறு குறைபாடுகள் நீங்குவதற்காக அவருடைய பரிந்துரையினால் கண்டிப்பாக புதுமைகள் பல நடைபெறும். அந்த எண்ணத்தோடு கோடி புனிதர் அந்தோணியாரினுடைய பரிந்துரையினால் இந்த திருப்பலியை பக்தியுடன் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பங்கிலிருடைய வளர்ச்சிக்காகவும் பங்கில் இருக்கின்ற குடும்பத்தினருக்காகவும் இன்று குறிப்பாக எத்தனையோ நபர்கள் அவருடைய பெயரினால் திருவிழாக்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு உண்மையான விசுவாசத்தோடு கூடிய இந்த நிகழ்ச்சியை, இந்த திருப்பலியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அதன் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான நலங்களை கொடுப்பதற்காக பக்தியுடன் செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்மில் இருக்கின்ற குறைபாடுகளை அறிக்கையிட்டு மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா,
அருள்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளின் பரிந்து பேசுகின்றவராகவும் மக்களுடைய எண்ணங்களை சீரமைப்பவராகவும் அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனில் இதய நட்பே, இனிய உறவே, இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்கள் எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு என் நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியுணர்வும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் நமக்கு வழங்கும் அருள்வாக்கு. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.
பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 14 இறை திருவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, கஸ்பா பகுதியில் வாழும் இறை மக்களாகிய நீங்கள் அந்தோணியாருக்கு இந்த நாளிலே விழா எடுத்து சிறப்பாக இத்தனை நாட்கள் நவநாள் கொண்டாடி ஜெபிக்கும் இந்த வேளையில் அந்தோணியார் எப்படி இந்த கோடி அற்புதங்களை செய்தார், அவருடைய இந்த திரு வாழ்வு, புனித வாழ்வின் பயணம் திரு அவையில் எப்படி அமைந்திருந்தது என்பதை நாம் உற்று நோக்கினோம் என்றால், அவருடைய அடித்தளமும் அவருடைய குடும்பத்தின் பின்னணியும் அவர் வாழ்ந்த சூழலும் அவர் இத்தகைய ஒரு கோடி அற்புதர் என்ற பெயருக்கு ஒரு புகழ் சேர்க்கும் அளவுக்கு அவருடைய வாழ்வு அமைந்திருந்தது. பலர் தொடக்கத்திலிருந்து கொடியேற்றத்திலிருந்து நேற்று வரை பல்வேறு சிந்தனைகளை சொல்லியிருப்பார்கள். அந்த அவர்கள்
தின்னு போட்ட அந்த சக்கையை தான் நான் மீண்டும் பிழிந்து சாறு எடுக்க போகிறேன். ஏனென்றால் புதிதாக சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. இயேசுவில் அன்பானவர்களே, அந்தோனியார் போர்த்துக்கல் நாட்டிலே பிறந்தவர், லிஸ்பன் நகரிலே பிறந்தவர். இந்த போர்த்துக்கல் நாடு ஒரு தனிப்பெரும் சிறப்பான நாடு என்று சொல்லலாம். திரு அவையில் அன்னை மரியாளின் புனித பூமி என்றும் இந்த போர்த்துக்கல் நாடு அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வழக்கம் கூட ஒரு ஆட்டோக்காரரையோ அல்லது வேறு ஒரு மதத்தை சார்ந்த சகோதரரையோ கேட்டால் அந்தோனியார் கோவில் என்றோ அல்லது செபாஸ்தியார் கோவில் என்றோ இறுதி ஆண்டவர் கோவில் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. மாதா கோயில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கரெக்டாக காட்டுவார். ஏறக்குறைய போர்த்துக்கல் நாட்டினுடைய சூழல் அப்படிதான். அங்கே ஏறக்குறைய இருந்த கோவில்கள் எல்லாமே தேவ அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவாலயங்களாகவே இருந்தது. இது அந்தோனியார் பிறப்பதற்கு முன்னால் இருந்த சூழல் நான் சொல்வது. அங்கிருந்த மன்னர்கள் எல்லாம் கூட அந்த தன்னுடைய முடிகளையும் செங்கோலையும் அன்னையின் பாதத்தில் வைத்து பிறகு அதை சூடிக்கொள்ளுகிற ஒரு மரபு அங்கு இருந்தது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது. அங்கே பாருங்கள், 100 புதிய வழக்கம் அங்கே சொல்லப்படுமாம். எதுவென்றால், ஒரு இடத்திற்கு நம்ம வழி கேட்டோம் என்றால் இன்னொரு 10 நிமிடம் போங்கள் என்று சொல்லலாம். அல்லது இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்திங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்லாமல் போர்த்துக்கல் நாட்டிலே அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலே என்ன சொல்வார்களாம், நீங்கள் வேகமாக நடந்தால் ஒரு ஜெபமாலை நேரமாகும், கொஞ்சம் மெல்லமாக நடந்தால் 2 ஜெபமாலை நேரமாகும் என்று தேவ அன்னையினுடைய அந்த ஜெபமாலையை தான் ஒரு அளவுகோலாகவே அவர்கள் நடந்து கடந்து செல்லுகிற அந்த தொலைவை வைத்திருப்பார்கள். போர் வீரர்கள் கூட அந்த நாட்டிலே கேடயம், கத்தி, வீட்டி, வாள் என்று அவர்கள் வைத்திருந்தாலும் அவர்கள் கையில் கட்டாயம் இருக்க வேண்டியது ஜெபமாலை. இப்படி அன்னையினுடைய தேவ அன்னையினுடைய பரிந்துரையும் ஆசையும் நிறைந்த ஒரு பூமியாக அந்த போர்த்துக்கல் நாடு இருந்தது. எனவே 1195 அந்தோனியார் பிறக்கிறார் போர்த்துக்கல் நாடு லிப்சன் நாட்டிலே. எனவே அவர் அவ்வாறு பிறக்கும் பொழுது அவரை 8ஆம் நாளிலே ஞானஸ்தானம் கொடுத்து தேவ அன்னையின் பாதத்தில் தான் அவங்க அம்மா மரியா கொண்டு போய் அவரை வைத்து வேண்டிக் கொண்டார்களாம். அவருக்குரிய நல்ல ஒரு வாழ்வை ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று. அதனால என்னவோ அவருடைய வாழ்வு தொடக்கத்திலிருந்தே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. நானும் சில மனிதர்களாகலாம், அரசர்களாகலாம், நம் ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு வாழ்வாக இருக்கிற இயேசு ஆண்டவராக இருக்கலாம். இவர்கள் எல்லாமே ரொம்ப நாள் வாழவில்லை. என்னை போன்று மற்றவர்களை போன்று வெள்ளி விழா குருக்கள், பொன் விழா குருக்கள் என்றெல்லாம் 60ஆம் கல்யாணம் என்றெல்லாம் கொண்டாடுகிற நம்முடைய வாழ்வை போல் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் வாழவே இல்லை. ஆண்டவருடைய வாழ்வு 33 ஆண்டு, அந்தோனியாருடைய வாழ்வு 36 ஆண்டுகள். மகா அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற கிமுலே வாழ்ந்த ஒரு மகா அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற அவனுடைய வாழ்வு ஏறக்குறைய 31 ஆண்டுகள். இவ்வளவுதான் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றும் கிமுலே ஒருவனை சொல்ல வேண்டிய அவனை அலெக்சாண்டர் என்று தான் சொல்லுகிறார், மகா என்றார். கிபியிலே ஒருவனை சொல்லுகிறார். ஆக எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இப்படி வாழ்க்கையிலே சகாப்தங்களை ஏற்படுத்தியவர்கள், வரலாற்றை படைத்தவர்கள் எல்லாம் குறுகிய காலங்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்வின் இலக்கு, தங்களுடைய வாழ்வின் பயணம், தங்களுடைய வாழ்வின் குறிக்கோள், தங்களுடைய வாழ்வுடைய நோக்கம் என்னவோ அதை வாழ்ந்தார்கள். அவர்கள் வேறு எதற்கும் இடம் கொடுக்கவில்லை. அந்த வகையிலே அந்தோனியார் சிறு வயதிலிருந்தே நல்ல ஈடுபாடும் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவராக இருந்தார். இன்றைய நற்செய்தியை நம்ம வாசிக்கப்பட்டது போல நானும் அந்த பகுதி தான் எடுத்து வைத்திருந்தேன். பங்கு தந்தையும் அதை தான் அழகாக எடுத்து வைத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்பிக்கை கொள்ளுகிறவன் எவனும் வாழ்வடைவான், அற்புதங்களை செய்வான். ஏன் ஆண்டவர் சொல்றார், என்னை போல் அற்புதங்களை என்னிலே நம்பிக்கை கொள்கிறவன் செய்வான். ஏன், என்னை விட அதிகமாகவே அந்த அற்புதங்களை செய்வான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஆக உங்களுடைய நம்பிக்கை, எனக்கு வாழ்வு கிடைக்கவில்லை, எனக்கு துன்பம், என்னுடைய வாழ்வில் நிம்மதி இல்லை என்று யார் சொன்னாலும் உங்களிடம் நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். எனவே அற்புதங்கள் கொட்டி கிடக்கிறது. இல்லை, அந்த புனிதர் கோடான அற்புதங்களை எங்கே செய்தார், யாருக்கு செய்தார்? வாழ்விழந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இறந்து கிடந்தவர்கள் எல்லாருக்குமான அற்புதங்களை செய்தார்.
ஆண்டவர் இயேசு கூட அவருடைய அற்புதங்களை சொற்பமாக தான் விவிலியத்திலே படிக்கிறோம். ஆனால் இந்த புனிதர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர், ஆண்டவர் இயேசுவை தன் வாழ்வாய் ஏற்றுக்கொண்டவர், இவர் கோடான அற்புதங்களை செய்தவர் என்ற பெயரை பெற்றார் என்றால் அவருடைய நம்பிக்கை அப்படி, அவர் கொண்டிருந்த வாழ்வு அப்படி, அவருடைய அடித்தளம் அப்படி. எனவே இந்த பெற்றோர்கள் மார்ட்டின், மேரி இவர்கள் அந்தோனியாரை, அவருடைய பெற்றோர்களாகிய அந்தோனியார் பெற்றோர்கள் மிக அழகாக அவரை வளர்த்தார்கள். இப்படி இந்த அன்னை மரியாளுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் விளைந்த அந்த போர்த்துக்கல் நாட்டு லிஸ்பனிலே பிறந்த இந்த அந்தோனியார் சிறு வயது முதல் அன்னை மீது பக்தி கொண்டவராக, விசுவாசம் கொண்டவராக வாழ்ந்து தன்னுடைய துறவற வாழ்வை அவர் எட்டுகிறார். துறவற சபையிலே ஒரு குருவாக அவர் இருந்தாலும் எங்களை போல குருக்கள் தான். ஆனால் எங்களால் சில வேளைகளில் அதை செய்ய முடியவில்லை. சில நேரம் இறந்து கிடந்தவரை பார்த்து நான் நினைப்பது உண்டு, இயேசாண்டவர் இந்த இறந்தவனை எழுப்பினார், லாசரை கல்லறையில் இருந்து 4 நாள் நாற்றம் எடுத்த அந்த மனிதனை எழுப்பினார் என்று யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது போல நம்மால் ஏன் இந்த மனிதனை செய்ய முடியுமா, நம்மிடம் அவ்வளவு வல்லமை இருக்கிறதா என்று என்னுடைய இறை நம்பிக்கை ஆற்றலையே பலமுறை நான் சோதித்து பார்த்தது உண்டு, நினைத்து பார்த்தது உண்டு. காரணம், நம்மிடம் உள்ள குறைகள், நம்மிடம் உள்ள பாவ செயல்கள், நம்மிடம் இருக்கின்ற தீமையானவைகள், நம்மிடம் இருக்கின்ற எதிர்மறையான கூறுகள், இவைகள் தான் நம்முடைய வாழ்வை முடக்கி விடுகிறது, நம்முடைய ஆன்மீகத்தை அழித்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைய நாளிலே பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வீட்டில் ஒரு ஜெபமாலை சொல்லலாம்னா யாருன்னா வருவானா? யாரும் வரமாட்டான், யாரும் அந்த ஆர்வமாக சொல்ல மாட்டான். பிறகு பார்க்கலாம் என்று சொல்வான். அப்போ தான் ஏதாவது கடைக்கு அனுப்பிச்சா அப்படியே கடையிலே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு இந்நேரம் ஜெபமாலை முடிச்சிருப்பாங்கன்னு வீட்டுக்கு வருவோம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஒரு முறை ஒரு வீட்டிலே அவர்கள் கட்டாயம் ஜெபமாலை, அந்த வீட்டு தலைவன் மிக கட்டாயப்படுத்துகிறவர், ஜெபமாலை சொல்லாமல் சாப்பாடு, இரவு சாப்பாடு இல்லை என்று சொல்லுகிறவர். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த வீட்டிலே இப்படி ஆர்வமில்லாத ஒரு பையன் வெளியே சுற்றி விட்டு வந்தான். ஜெபமாலை எல்லாம் முடிந்து அனைவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். இவன் நேராக சாப்பாட்டு அறைக்கு வந்து அவனும் பந்தியிலே அமர்ந்த பொழுது அவன் தகப்பன் சொல்லிவிட்டார், நீ ஜெபமாலை சொல்லிட்டு தான்ப்பா அந்த சாப்பாட்டுக்கு வருன்னு. வேறு வழி இல்லை. புள்ள போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. போயிட்டு பார்த்தாக்கா வழக்கமான ஒரு ஜெபமாலை சொல்லணும்னா ஒரு 20 நிமிடம் ஆகும். இன்னும் பாடி கீடி ஜெபிக்க வேண்டும் என்றால் 1/2 மணி நேரம் ஆகும். இவன் ஒரு 10-12 நிமிடத்திலே வந்து விட்டான். உடனே அவங்க அப்பாவுக்கு டவுட்டு, முழு ஜெபமாலையும் சொன்னியாப்பா? சொன்னப்பா. 5 தேவ ரகசியம் சொன்னியாப்பா? சொன்னப்பா. என்ன நீ இவ்வளோ வேகமாக ஜெபமாலை முடிப்பதற்கு வாய்ப்பு இல்லையே? சரி, புனிதர்களுடைய மன்றாட்டெலாம் சொன்னியா? சொன்னப்பா. இவ்வளோ சொல்லியிருந்தால் கட்டாயம் இவ்வளோ வேகமாக சொல்லியிருக்க முடியாது, ஏதோ தவறு செய்திருக்கு. சரி, மன்றாட்டை எப்படி சொன்னேன் எனக்கு சொல்லுன்னு சொன்ன உடனே அவன் சொன்னானா, நேரம் பசி அதிகமாக இருந்துச்சு, வேறு வழி இல்லை, இந்த பக்கத்தில் இருக்கிற புனிதர்களே எங்களுக்காக மன்றாடும், இந்த பக்கத்தில் இருக்கிற மாதாவை எங்களுக்காக மன்றாடும் என்று சொல்லி சுருக்கமாக சொல்லிவிட்டேன் என்று சொன்னான். இப்படியெல்லாம் ஜெபத்தை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அதில் எந்த அற்புதங்களும் நிகழாது. அந்தோனியார் இல்லை, ஆண்டவர் இயேசுவை நினைத்தாலும் உங்கள் வாழ்விலே எந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் கொணரவே முடியாது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தொடக்கத்தில் கூட முன்னுரை வாசித்த சகோதரி வாசித்தாங்க, அந்தோனியார் கையில் இருக்க அந்த லீலி மலர் ஒரு தூய்மையை குறித்து காட்டுகிறது, ஒரு புனிதத்தை குறித்து காட்டுகிறது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை குறித்து காட்டுகிறது என்றெல்லாம் அவர் சொன்னார்கள். அதுதான் உண்மை. எனவே அந்தோனியாரிடம் 3 அடையாளங்கள் இருக்கிறது அவருடைய சுரூபத்திலே. ஒன்று லீலி மலர், இன்னொன்று ஆண்டவர் இயேசு, மூன்றாவதாக திருவிவிலியம். இது 3ம் முக்கியமான நம்முடைய வாழ்விலே. முதல் வாழ்வு, நம்முடைய வாழ்வு தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை சிறமேற்கொண்டு ஒவ்வொரு திருப்பலியிலும் இன்னைக்கு கூட யாராவது பாவ சங்கத்தனை செய்ய விரும்பினா செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். இதெல்லாம் எதற்கு காட்டுகிறது என்றால், ஒருவன் தன் ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அவனுடைய அழைப்பு, அவனுடைய இறப்பு எப்படி இருந்தாலும், எந்த நேரத்தில் இருந்தாலும் அவன் ஆண்டவரை எதிர்கொள்ள வேண்டியவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகில் வந்தாரோ, எந்த இறை ஆட்சியை பற்றி, நிலை வாழ்வை பற்றி, அழியாத வாழ்வை பற்றி அவர் எடுத்து சொன்னாரோ, அந்த வாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பாவ அறிக்கையும் தூய்மையான மனநிலையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அந்தோனியார் தன்னுடைய வாழ்வை தூய உன்னத வாழ்வாக அவர் மாற்றி வாழ்ந்தார். அதனுடைய அடையாளம் அந்த லீலி மலர். அடுத்து ஆண்டவர் இயேசு குழந்தை இயேசு வடிவிலே அவளோடு பேசி கொண்டிருக்கிற நிகழ்வை கட்டாயம் ஒரு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஆனால் இயேசு அந்த வாழ்வை அவரோடு இருப்பதை அவர் நிச்சயம் அவர் ஒரு மகிழ்ச்சியாக, உல்லாசமாக, சந்தோஷமாக
துறவி வாழ்விலே அப்படிலாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சிக்காக அவரோடு உரையாடி இருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார். மாறாக அவர் கண்ட துன்ப வாழ்வு, அவர் கண்ட போதனை வாழ்வு, அவர் கண்ட நற்செய்தி அறிவிப்பு, இவைகளிலே இவர் சந்தித்த ஒரு துன்பங்களை தான் ஆண்டவர் அவரோடு பகிர்ந்திருப்பார். எனவே இயேசுவின் பாடுகள் அவருக்கு ஒரு முன் உதாரணமாக, இயேசுவின் துன்ப வாழ்வு, அர்ப்பண வாழ்வு, அதற்காக ஒன்றை வாழுகின்ற ஒரு நிலை, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசுடைய திருமுழுக்கு கூட அதுதான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த விழாவை இன்னும் சில வாரங்களில் நாம் கொண்டாட போகிறோம். ஆக ஒரு நிலைப்பாடு எடுத்த ஆண்டவர் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தார். அதுதான் இறையியல் சொல்கிறது. இயேசுவை பல்வேறு சூழல்களில் சமூக பொருளாதார தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அன்றிருந்த செல்வாக்கு மிக்கவர்கள் இயேசுவை தங்களுடைய குழுக்களோடு அழைத்ததாகவும், ஆனால் தன்னுடைய நிலைப்பாடாகிய கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்து அந்த திருமுழுக்கு எடுத்ததாகவும், அதற்காகவே பாவிகளின் வரிசையில் பாவம் செய்யாத இயேசாண்டவர் நின்று அந்த யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார் என்று நாமும் திருமுழுக்கு பெற்றவர்கள். சிறுவனாகவோ வளர்ந்த நிலையிலோ இந்த திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய நிலைப்பாட்டை கடைசி வரைக்கும் வாழ வேண்டும். அந்தோனியாரை போல அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் கோடி அற்புதர் அல்ல, நாம் 10,000 கோடி அற்புதங்களை செய்கின்ற நல்ல உன்னத புனிதர்களாக, மனிதர்களாக நம்மாலும் வாழ முடியும் என்பதுதான் இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுது. அடுத்து இறைவார்த்தை அறிவிப்பு. அவருடைய கையிலே விவிலியம் இருக்கிறது. அந்த இறைவார்த்தை அறிவிப்பு என்று சொல்கிற பொழுது, அந்தோனியார் ஒரு துறவர சபையிலே பல குருக்கள் குடும்பமாக வாழ்ந்த அந்த சூழ்நிலையில் அவரும் இருக்கிறார். துறவர சபையில் இருக்கிற 10 பேர் 5 பேரிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படும். அந்த பொறுப்புகளை அவர்கள் தலைவர், அந்த இல்லத்து ஆதீனத்தினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படிந்து அதை வாழ வேண்டும். அதுதான் அவர் செய்தார், அந்தோனியாரும் செய்தார். அப்போ அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே அவர் பெற்றுக்கொண்டது ஒரு அடிமட்ட வேலை, அடிமட்ட ஒரு பணியை அவர் பெற்றுக்கொண்டார். அது சொல்ல வேண்டுமென்றால் வெளிப்படையாக சமையல், சாப்பாடு, அந்த டைனிங் டேபிள் ரெடி பண்ணுற இப்படிப்பட்ட ஒரு பணியை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் முக்கியமானதான். உணவில்லாமல் உயிர் வாழ முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பையும் அந்தோனியாரிடம் கொடுக்கப்பட்டது. மற்றபடி பெரிய மறைவுரைகள் ஆற்றவோ நற்செய்தி அறிவிக்கின்ற மற்ற பணிகளுக்கு அவருக்கு அதிகமாக இடம் கொடுக்கப்படாத சூழ்நிலையில் ஒரு முக்கிய திருப்பலி மறைவுரை ஆற்ற வேண்டிய குரு வராத நிலையில் அங்கே திடீரென்று அழைத்து மறைவுரை ஆற்ற சொல்லப்பட்ட பொழுது மிக அழகாக ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைகளை மறைவுரையில் எடுத்து சொல்லி அவர் ஜெபித்தது எல்லாரும் உள்ளத்தையும் கவர்ந்தது. அவருடைய வல்லமை உள்ள அந்த மறைவுரை ஆற்றல், அவருடைய வல்லமை உள்ள அந்த உணர்வுகள் அப்பொழுதுதான் வெளிப்பட்டது அந்தோனியாரிடம். எனவே அந்தோனியார் வந்தவர்கள், சென்றவர்கள், வேண்டும்படி கேட்டவர்கள் எல்லாருக்குமே அற்புதம் செய்யும்படி சொன்னார். தன்னுடைய ஆதீனத்திலே பல இடர்களாகவே அந்தோனியார் இருந்ததாகவும், இனி எந்த மனிதருக்கும் ஜெபிக்கக்கூடாது, அற்புதங்களை செய்யக்கூடாது என்று அந்த மடத்தினுடைய அதிபதி தந்தை அவருக்கு கட்டளையிட்டதாகவும் அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. இதெல்லாம் கடந்து அவர் அற்புதங்களை செய்த நிகழ்வுகள் இருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட அந்த அற்புதங்கள் நிகழ்வுகளை நான் சொல்ல விரும்பவில்லை. எனவே இறை வார்த்தை அறிவிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புனிதராகவும் இந்த அந்தோனியார் விளங்கினார். எனவே ஏறக்குறைய 36 ஆண்டுகள் 1231 அவர் இறந்து போகிறார். இவ்வாறு இறந்து போகிற அவர் ஏறக்குறைய 32 ஆண்டுகள் கழித்து அவருடைய கல்லறையை தோண்டிய பொழுது அவருடைய கல்லறையில் அவருடைய நாவு மட்டும் அழியாமல் இருந்தது. எதற்கு சொல்கிறேன் என்றால், நற்செய்தி அறிவிக்கனுடைய பாதங்கள் புனிதமானதை, போற்றப்பட வேண்டியவை என்பது போல இப்படி நற்செய்தி அறிவித்த இவருடைய நாவு, நல்லதை சொன்ன இவருடைய நாவு அழியாமல் இருந்தது. எனவே நம்முடைய வாழ்விலும் நல்லதை செய்கிற நம்முடைய கரங்கள், நல்லதை செய்கின்ற நம்முடைய மனங்கள், நல்லதை செய்கின்ற நம்முடைய உணர்வுகள் என்றுமே அழியாது. அப்படி வாழ்கிறவர்கள் தான் இன்றும் வரலாற்றிலும் அரசியலிலும் சமூகத்திலும் புனிதத்துவ வாழ்விலும் கூட புனிதர்கள் வரிசையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் சுயநலத்தோடும் தன்னலத்தோடும் தனக்கென்றும் வாழ்ந்தார்களோ அவரெல்லாம் அவருடைய மரணத்தோடு மண்ணோடு மண்ணாய் அழிந்து மக்கி போனார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்தோனியாரை வணங்குவதோ, அந்தோனியாரை இந்த வேலையிலே ஜெபிப்பதோ, அவரிடம் அந்த புனிதரிடம் ஜெபிப்பதோ முக்கியம் அல்ல. மாறாக அவருடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாய் மாற்றிக்கொள்வதே முக்கியம். எதையெல்லாம் அவர் செய்தாரோ அதை நாம் செய்ய முயற்சி எடுப்பதே முக்கியம். பாவத்தை தவிர்த்து தூய்மையையும் கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாயும் அந்தோனியாரை போல் மாற்றிக்கொண்டோம் என்றால், அந்தோனியார் அல்ல, குருக்கள் அல்ல, நீங்கள் கூட யார் மீது கைகளை வைத்து ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் நலமடைவார்கள் என்பதில்
எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய அந்தோணியார், கோடி அற்புதர் அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடும் இறை மக்களே, நீங்களும் அந்தோணியாரை போல் இறை வார்த்தை நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னது போல, என்னை நம்பிக்கை கொள்கிறவன் என்னை போல் அற்புதங்களை செய்வான், ஏன் என்னை விட அதிகமாகவே செய்வான் என்று சொன்னது போல, அந்த இரண்டாவது பகுதியாகிய அவரை விட அதிகமான அற்புதங்களை, நம்பிக்கைகளை, நல்லவைகளை செய்கின்ற நம்பிக்கை உள்ள மக்களாக நாம் தொடர்ந்து வாழ்வோம். இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இந்த திரு அவையினுடைய திருப்பயணத்தை, எதிர்நோக்கின் திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நாம், திரு அவை நம்மிடம் எதிர்பார்க்கிற உறுதி உள்ள நம்பிக்கை, விசுவாசம், வாழ்வு, இவைகளை கடைபிடித்து அந்தோணியாரின் பக்தர்களாக நாம் ஒவ்வொருவரும் நல்ல இறை நம்பிக்கையில் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை, கோடான ஆசீர்வாதங்களை இந்த கஸ்பா நகர் மக்களும் இன்னும் இதை சூழ்ந்து வாழ்கிற வேலூரில் இருக்கிற பல்வேறு மக்களும் பெற்று அந்தோணியாருடைய மகிமை விளங்க தொடர்ந்து அந்தோணியாரிடம் ஜெபிப்போம். அந்தோணியார் எல்லா குடும்பங்களையும், பங்கையும், பங்கு பணியாளர்களையும் ஆசீர்வதித்து வரமருளி காத்தருள்வாராக. ஆமேன். அனைவரும் மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும், எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் மற்றும் எம் மறைமாவட்டத்தின் ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து, குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறையாட்சி பணியில் தோய்வின்றி தம் சொல்லாலும் செயலாலும் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமத்துவத்தின் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மக்களின் தேவைகளை நிறைவு பெற செய்து வாழ்வினை வளம் பெற செய்யும் திட்டங்களை செயல்படுத்த நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்லவரான தந்தையே, எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அவரை போல சொல்லாலும் செயலாலும் எங்கள் வாழ்வை நற்செய்தியாக உலகமெங்கும் எடுத்து சொல்ல வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உணவாக தன்னையே தந்தவரே எம் இறைவா, இன்று உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்கள் நாவினில் ஏற்று உள்ளத்தில் உம்மை வரவேற்கும் எங்களை நிறைவாக ஆசிர்வதியும். உம்மை போல ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைகளின் நாயகனே இறைவா, இந்த 13 நாட்களும் எங்கள் புனிதரின் நவநாளை சிறப்பாக கொண்டாட அருள் கூர்ந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தையர்களுக்காகவும் ஆலய பணி செய்தோர், உறவாக எம் இல்லத்திற்கு வந்தோர் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தையே தாய் இறைவா, இந்த நாளிலே தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிற ஜோஷ்னா தாமஸ் மாக்கி தம்பதியருக்காகவும் ஜார்ஜ் ரூபி தம்பதியருக்காகவும் சிறப்பாக வேண்டுகின்றோம். இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து முதலாக நிரப்ப வேண்டும் என்றும், பிறந்த நாளை கொண்டாடுகிற மார்கரெட் மனோகரன் மற்றும் ஜெஸ்ஸி பெனி இவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்களுக்கு நல்ல உடற்சுகமும் தொடர்ந்து இவர்கள் வாழ்வின் எல்லா நோக்கங்களும் நிறைவேற இவர்களுக்கு தேவையான எல்லா அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவரையுமே மன்றாடுகின்றோம். சிறு நேரம் மௌனமாக நேற்று விமான விபத்தில் இறந்த 247 பயணிகளுக்காகவும், அந்த விமானம் விழுந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இறந்த 5 மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காகவும் சிறப்பாக செபிப்போம். அவருடைய எழுந்திருக்கின்ற குடும்பங்களை ஆறுதலுக்காகவும் சிறப்பாக செபிப்போம். நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. தாயும் தந்தையுமாகி நல்ல ஆண்டவரே, நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து வேண்டுதலுக்கும் கனிவாய் செவி சாய்த்து புனித அந்தோணியார் வழியாக மக்களுக்கு நன்மைகளை நிறைவாக தந்துருவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கெஞ்சி மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடலும். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை
போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விழைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விழைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடையதும் உடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்படுவதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருளும். அவரது அறிவுரையின்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை உமக்கு புனித மக்களாக அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில்
உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூயப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேற விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்று செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஒழியம் புரிய தகுதியுள்ளவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உத்துராவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதுத்திராவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கொண்டும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
மன்னித்தே எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை தேடும் இன்றும் நாடும் எந்தன் உள்ளம். இயேசுவே என்னை ஆள என்றும் இன்றும் நெஞ்சம் ஏங்கும். உள்ளம் எல்லாம் உன்னை தேடும் இன்றும் நாடும் எந்தன் உள்ளம். இயேசுவே என்னை ஆள என்றும் இன்றும் நெஞ்சம் ஏங்கும். என் ஆன்ம உணர்வு இயேசுவே, என் ஜீவன் நீரை தெய்வமே. என் உள்ளம் உந்தன் கோவிலாகும், என்னில் வாருமே. உள்ளம் எல்லாம் உன்னை தேடும் என்றும் நாடும் என் உள்ளம். இயேசுவே என்னை ஆள என்றும் என்றும் நெஞ்சம் நீங்கும். தேடும் அன்பின் தெய்வம் நீ இயேசுவே, நாடும் உள்ளம் தேற்றிட வாருமே. வாழ்வின் உணவாய் வாருமின் உள்ளமே. வழியே மொழியே சுடராயாளுமே. இயேசுவே தெய்வமே, நீ மட்டும் போதுமே. உண்ணும் நாளிலே என் மனம் வாருமே. இயேசுவே தெய்வமே, நீ மட்டும் போதுமே. உண்ணும் நாளிலே என் மனம் வாருமே. எழுவாய் என் நெஞ்சமே, எழுவாய் என் நெஞ்சமே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உயிருள்ள அப்பனமாகிய கிறிஸ்துவினால் ஊற்றம் பெற்று நாங்கள் உமது ஆசிரை நிறைவாக எங்களுக்கு தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமக்கு உண்மையும் அறிவு ஆற்றலும் ஞானத்திலும் இவர்கள் வளர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆண்டவரை நோக்கி ஜெபம். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, உம்மை நாடி வந்துள்ளோம். எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்று இறைமகன் இயேசுவிடமிருந்து வரங்களை பெற்றுக் கொடுப்பீராக. எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, பாவத்திலே வாழும் அனைவரும் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்று நல்ல கிறிஸ்தவர்களாக மாற துணை செய்வீராக. கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் ஆன்மீக காரியங்களில் அக்கறையுடன் இருந்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழவும், எப்பொழுதும் இறை மக்கள் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழவும் உதவுவீராக. அன்பு தந்தையே,
வேலையின்றி தவித்து நிற்கும் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்க இறை அருளை பெற்றுத்தாரும். நோயினால் வாடி கிடக்கும் உமது மக்களாகிய நாங்கள் உம்மை தேடி வந்துள்ளோம். எங்கள் நோயை நீக்கி ஆரோக்கியமான உடலை தருவீராக. ஞானத்தை கொடுக்கும் தந்தையே, படிக்கும் ஒவ்வொரு மக்களும் ஒழுங்கான முறையில் பயின்று கல்வியில் தேர்ச்சி பெறவும் உமது வழி செல்லவும் அருளை தாரும். அநாதைகளையும் கைவிடப்பட்டோரையும் ஆதரிக்கும் புனிதரே, உமது மன்றாட்டால் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு அருள்வீராக. குடும்பத்தில் சமாதானத்தை வளர்ப்பவரே, அமைதியும் சமாதானமும் இன்றி வாடும் எல்லா குடும்பங்களுக்கும் நிறைய அருளை பெற்று தந்து கிறிஸ்துவின் நல்ல குடும்பமாக திகழச் செய்வீராக. பிள்ளை பேற்றி தவிக்கும் மக்களுக்கு பிள்ளை செல்வத்தை தந்து ஆசீர்வதியும். காணாமல் போனதை தேடி கண்டுபிடித்துக் கொடுக்கும் புனிதரே, காணாமல் போன பொருளை அதற்குரியவர்கள் மீண்டும் கண்டடைந்து மகிழ செய்தருளும். துன்ப துயரத்தில் துணையிருக்கும் தூய அந்தோணியாரே, எங்களின் துன்பத்தை போக்கி துயரை நீக்கி உமது அன்பால் அரவணைத்து காத்தருளும். நாங்கள் சோதனைகளையும் தீமைகளையும் வென்று வாழ வலிமையை தந்தருளும். உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் மக்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் ஒரு நிமிடம் அமர்வும். அன்புக்குரியவர்களை, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியருடைய திருவிழா வாழ்த்துக்கள். அவருடைய பரிந்துரையால் நீங்கள் விரும்புகிற எல்லா ஆசிரியரும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக நல்ல மறையை தந்து ஆசீர்வதி ஜெபித்திருக்கின்ற 2 தந்தைகளை பற்றி திருப்பலிக்கு முன்பே சொல்லியிருந்தேன். இங்கே அதிகமாக முகஸ்துதியோ நரஸ்துதியோ இருக்காது. எனவே மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வருகைக்கு நன்றி, உங்களுடைய ஆசிரியருக்கு நன்றி. நீங்கள் எடுத்திருக்கின்ற புதிய பொறுப்பினை நல்ல முறையில் செய்ய நிச்சயமாக நாங்களும் ஜெபிப்போம். நான் சொன்னபடி ஃபாதர் வளனார் இல்லத்தினுடைய ரெக்டராக இருக்கிறார். பல தொழிற்கல்வி படிப்புகள் அங்கே இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை தயவுசெய்து அங்கே அனுப்பி வையுங்கள். அதே போன்று பள்ளி மேனேஜராக ஃபாதர் லூர்து சேவியர் பொறுப்பேற்றிருக்கிறார். யாரெல்லாம் வேலை இல்லையோ அவரோட அப்ரோச் பண்ணுங்க. அவருடைய பணியில் சிறக்க, குறிப்பாக பள்ளிகளை மேம்படுத்த பல திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆயரோடு சேர்ந்து நல்ல பணியாற்ற அவருக்காக ஜெயிப்போம் என்ற வாக்குறுதியோடு இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற கஸ்பா மக்கள் தங்களுடைய அன்பளிப்பையும் நன்றியையும் தெரிவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று மாலை 5:30 மணிக்கு பெருவிழா திருப்பலியும் தேர் பவனியும் இருக்கிறது. 5:30 மணி ரொம்ப ஏர்லியா இல்லையா? வெயிலாக இருக்காதா? தேர் பவனியில் என்ன பண்ணுவீங்க? தேர் பவனியில் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஜமால் சொல்ல மாட்டீங்களா? மாஞ்சி அதே சொல்லிட்டு இருந்தா. 5:30 மணிக்கு இங்கே பாடல் போட்டி நடைபெறும். சிறுவர் சிறுமியர்களுக்கு அந்தோனியரை பற்றி புதிய பாடல்கள் பாடுற பிள்ளைங்களுக்கு பரிசுகள் இருக்கிறது. பிரபு அவர்கள் இந்த போட்டி நடத்துவார்கள். 6 மணிக்கு கரெக்டாக திருப்பலி நடைபெறும். சரிங்களா? ஏன்னா நிக்கோலஸ் ஃபாதர் வரது கொஞ்சம் லேட் ஆகுன்றார். இன்னொரு ஊரில் பூசை வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு கனியம்பாடியில். 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். அதுக்கு முன்னாடி பிரபு நீங்கள் இந்த பிள்ளைங்களை ஆக்குப்பை பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு பாடல் போட்டி மாதிரி வச்சுட்டுருங்க. சரிங்களா? ஜெபமாலையெல்லாம் இந்த தேர் பவனியில் சொல்லுவோம். சரிங்களா? அதை மறுபடியும் சொல்லி ஜனங்களை ரொம்பமா சளிப்படைய வச்சிடாதீங்க. சரிங்களா? ஓகே. வேறு எதுவும் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிடக்கூடாது. திருவிழா வேறு மாதிரி கூட கொண்டாடலாம். சரிங்களா? ஸோ அன்புக்குரியவர்களே, சரியாக 5:30 மணிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த 5:30 மணிக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு சரியாக திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தேர் பவனியும் நடைபெறும். உங்களுடைய இதுவரை தந்திருக்கின்ற ஒத்துழைப்புக்கு நன்றி. தொடர்ந்து அந்தோனியருடைய பரிந்துரையாலே நீங்கள் விரும்புகின்ற எல்லா ஆசிரியர் பெற வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற ஜோஸ்னா, தாமஸ், மாகி குடும்பத்தாருக்கும்
பிறந்தநாளை கொண்டாடுகிற மார்கரெட் மனோகரன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி இப்பதான் முடிந்தது. இறுதி பாடல். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதரே அந்தோனியார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதுவை பதியரே. அந்தோனியார் பெயர் பெற்றிருக்கின்ற எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. Thank you, Father. திருச்சிலுவை